எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி இதில இருக்கிற ஒரு சில சீக்ரெட் தான் பார்க்க போறோம். 20,000 பெர் மந்த் நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றேன். அது வந்து நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். இல்ல 2 மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். இல்ல ரூ. 5,000 5,000 4 மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். அது நீங்க சூஸ் பண்ற ஸ்கீம பொறுத்து. ஸோ, அப்ப இந்த 20,000 எஸ்ஐபி நான் மாசம் பண்றேன். அடுத்த 20 வருஷத்துக்கு 12% எக்ஸ்ஐஆர் ரேட் அப்டின்னா, இதோட ரிட்டர்ன் 20 வருஷத்துல ரூ. 2 கோடி இன்கிரீஸ் ஆகும். இந்த ரூ. 2 கோடி இருந்து அடுத்த 20 வருஷத்துக்கு மாசம் ரூ. 1,00,000 நான் வித்ட்ரா பண்றேன். ஸோ, அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் எஸ்ஐபி 20,000 மாசம் நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஃப்ளாட்டா. அடுத்த 20 வருஷத்துக்கு 21வது வருஷத்துலேருந்து மாசம் ரூ. 1,00,000 நான் அதிலிருந்து வித்ட்ரா பண்றேன். ஸோ, அந்த ரூ. 1,00,000 20 வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணது போக ரிமைனிங் அந்த கார்பஸ்ல எவ்வளோ இருக்கும் அப்டின்னா, ரூ. 7 கோடி இருக்கும். எப்படி வந்து நான் ரூ. 2 கோடி இருந்து ரூ. 1,00,000 1,00,000ன்னு 21வது வருஷத்துலேருந்து நான் வித்ட்ரா பண்ணும்போது, எப்படி ரிமைனிங் ரூ. 7 கோடி மாறும் அப்டின்னா, இந்த மாசம் எக்ஸாம்பிள் ரூ. 1,00,000 நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ₹1,99,00,000 ரிமைனிங் இருக்கும். அது வந்து அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த மாசம் ரூ. 1,00,000 நான் வித்ட்ரா பண்ணுவேன். அதுக்கு அடுத்த மாசம் 1,00,000. ஸோ, அப்ப ரிமைனிங் இருக்கிற பேலன்ஸ் வந்து மார்க்கெட்ல அதோட அப்ரிசியேஷன் வந்து நமக்கு அது ரூ. 7 கோடி மாறும். அதாவது லம்ப் மாரி 21வது வருஷத்துல நீங்க ரூ. 2 கோடி லம்ப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அது அந்த கணக்கு தான் அது நம்ம சொல்ல முடியும். ஸோ, அப்ப என்னன்னா, இந்த ஒரு பவர் எஸ்ஐபில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பார்க்கலாம். அ ரூ. 20,000 எஸ்ஐபி ஆனா அது ரூ. 1,00,000 நான் எஸ்டபிள்யூபியே பண்ண முடியும். ஸோ, அப்ப என்னன்னா 20 இயர்ஸ்ல நீங்க என்ன எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அந்த எஸ்ஐபில இருந்து 5 டைம்ஸ் நீங்க எஸ்டபிள்யூபியா நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். பண்றதுக்கான ப்ரொவிஷன நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ரூ. 1,000 தான் பண்றேன் அப்டின்னா, ரூ. 5,000 எஸ்டபிள்யூபி நீங்க மாசம் 21வது வருஷத்துலருந்து பண்ணலாம். அதே மாரி நான் வந்து ரூ. 1,00,000 மாசம் பண்றேன் எஸ்ஐபி அப்டின்னா, நீங்க ரூ. 5,00,000 மாசம் வந்து 21st இயர்லேருந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ, அப்ப இந்த கால்குலேஷன் வந்து நீங்க எஸ்டபிள்யூபிக்கும், எஸ்ஐபிக்கும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இதில 3 விஷயம் நம்ம கவனிக்கணும். நான் வந்து 12% எக்ஸ்ஐஆர் ரேட் வந்து நான் இங்க கோட் பண்ணியிருந்தேன். இது வந்து பாஸ்ட் ரெக்கார்ட், ஆவரேஜ் பெஞ்ச்மார்க்கா எல்லா கால்குலேஷனும் நம்ம இதான் யூஸ் பண்றோம். இன்கேஸ் இது 10% குறைஞ்சா இந்த கார்பஸ் அப்ரிசியேஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அது 15, 17, 16 அப்படின்னு வரும்போது, அதுக்கேத்த மாரி உங்களோட அப்ரிசியேஷன் எந்த அளவுக்குன்றத அந்த ரிட்டர்ன் வந்து எப்படி பெர்சன்டேஜ் வைஸ்ன்றத நம்ம பார்த்துக்கலாம். இது முதல் விஷயம். ஸ்டெப் அப் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் வந்து ரூ. 20,000 மாசம்னு சொல்லி 20 வருஷத்துக்கு ஃப்ளாட்டா இன்வெஸ்ட் பண்றேன். இன்கேஸ் நான் இந்த ரூ. 20,000 ஸ்டெப் அப் எஸ்ஐபியா பண்றேன். ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னா என்னன்னா, எனக்கு வந்து சம்பளம் வருது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு ஹைக் போடுவாங்க. ஸோ, அப்ப அந்த ஹைக் போடும்போது நான் என்ன பண்றேன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்டெப் அப் பண்றேன். அதாவது எப்படின்னா, இந்த மாசம் ரூ. 20,000ன்னு சொல்லி 12 மாசத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது 1 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 10% அந்த எஸ்ஐபிய ஆட் பண்றேன். எப்படின்னா 22,000 2வது வருஷத்துலேருந்து அந்த 22,000க்கு 10%. ஸோ, அப்ப என்னன்னா, இதுக்கு பேர் ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி வரும்போது, அந்த 20 இயர்ல 2 crore அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கார்பஸ் சொன்னோம் இல்லையா? 12%ல அது வந்து இன்னும் அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, ஸ்டெப் அப் எஸ்ஐபி 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 19வது வருஷம்லாம் உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு வருஷமும் 10% ஆட் ஆயிட்டே போகும். 2வது விஷயம் என்னன்னா, லம்ப் இந்த லம்ப் சம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் மார்க்கெட் வந்து ரொம்ப கரெக்ஷன்ல இறங்கி வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேரு இப்போதைக்கு மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த இடத்துல போய் எதுக்கு நம்ம வந்து எஸ்ஐபிய கன்டின்யூ பண்ணணும்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா நான் என்ன இந்த இடத்துலனா, மார்க்கெட் எப்போ ஃபால் ஆகுதோ அதுதான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மென்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு ஒரு பெனிஃபிஷியல் இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல எஸ்ஐபிய நீங்க ஸ்டாப் பண்ணாம லம்ப் சம்மா கொஞ்சம் அமௌண்ட்ட நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ, அப்ப என்னன்னா 20,000 ஃப்ளாட்டா பண்ணாம ஸ்டெப் அப் பண்ணும்போது கார்பஸ் இன்கிரீஸ் ஆகுது. எஸ்ஐபிய கன்டின்யூ பண்ணும்போது நடுவுல லம்ப் சம்மா ஆட் பண்ணும்போது உங்களோட 2 crore கார்பஸ் இன்னும் அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் சொன்ன அந்த ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆனாலும், இல்ல அது சேஞ்சஸ் நடந்தாலும், அதுக்கான இம்பாக்ட்டும் இந்த கார்பஸ்ல நம்ம பார்க்க முடியுது. ஸோ, அப்ப என்னன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், லம்ப் சம்மோ, எஸ்ஐபியோ 2மே நம்ம டைம் டூ டைம் மார்க்கெட் ட்ரெண்ட் இல்ல மார்க்கெட் சிச்சுவேஷன பொறுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட சூஸ் பண்றது நல்லது. இன்கேஸ் இத பத்தின மேலும் டீடைல் உங்களுக்கு கமெண்ட்ல நீங்க ஃபீட்பேக்க ஷேர் பண்ணுங்க. இத பத்தின டீடைல் நீங்க வேணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட உங்களோட ரெக்யர்மென்ட் என்ன அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.